நிறைய ரியாக்ட் டெவலப்பர்ஸ் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகுறது அவங்களுக்கு ரியாக்ட் தெரியாமல் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மொமெண்ட்டில் டக்குன்னு ரீகால் பண்ண முடியாமல் எப்படி வந்து ஆக்சுவலாக இப்போ யூஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூஸ் எஃபெக்ட் பற்றி அவங்களுக்கு தெரியும். பட் அதை சொல்கிறதுக்கான இது வந்து வராது. ஸோ இதனால் ஒரு லிட்டில் நர்வஸ்னால வந்து நமக்கு வந்து அந்த இன்டர்வியூவை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் அது என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குது, எப்படிலாம் இன்டர்வியூக்கு கேட்பாங்க, ஒரு 30 டே ரோட் மேப்பை கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து நான் ரியாக்டை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி எந்த லைன் கொடுத்தாலும் அதை என்னால் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இன்டர்வியூவில் நீங்கள் சொல்கிற அளவுக்கான இதை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மேக் பண்ணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரியாக்ட் ஜேஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பிஹைண்ட் தி சீன்ஸில் எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணுறாங்க, இல்லை ஏஐ ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்து டிப்ளாய் பண்ணுறது, எப்படி வந்து ரியாக்ட் டெவ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியும் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், இனிமேலும் நம்ம போட போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4 விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயம். அதை வந்து நான் ஒரு 4 வீக்காக வந்து போட்டுக்கிறேன். ஸோ எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ வீக் 1 வந்து ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது 2ஆம் வீக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் ஃபீச்சர்ஸை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ரவுட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார்ம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம வீக் 2ல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வீக் 3ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜூனியராக இருக்கீங்க அப்படின்னா ஜூனியர்லேருந்து சீனியராக எப்படி வந்து மாறுறது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது, பேட்டர்ன்ஸ்னால் என்ன, டெஸ்டிங் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீக் 4 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்வியூ சிமுலேஷன் வீக்கு. ஸோ இதில் தான் வந்து எல்லாமே வந்து ஒரே டைமில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ எப்படி இன்டர்வியூவில் கேட்பாங்க, என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே இந்த வீக் 4ல் வந்து வந்துடும். ஸோ இந்த வீடியோவோட எண்ணில் வந்து நான் சொல்கிறேன், 90% ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூக்கு போகும்போது வந்து தப்பாக தான் போவாங்க. ஸோ அது என்ன ஏதுங்கிறத நான் வீடியோவோட எண்ணில் வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 90 செகண்ட்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து கேட்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு பெர் டேக்கு கிடையாது. ஸோ நான் ஒரு பெர் வீக்குக்கே 90 செகண்ட்ஸ் சொல்கிறேன். இது ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 90 செகண்ட்ஸ் இருந்தால் போதுமானது. நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அதை நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்கு வெறும் 90 செகண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக அதை எழுதி என்ன ஏதுங்கிறது எதையுமே படிக்க வேணாம். ஜஸ்ட் அது என்ன இருக்கோ அதை டக்குன்னு ஒரு ஷார்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக படித்து நம்ம வந்து பண்ணிடலாம். எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டு வந்து இருப்பாங்களா, ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து எழுதி வச்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீக் 1ல் என்ன இருக்குது, வீக் 2ல் என்ன இருக்குது, வீக் 3ல் என்ன இருக்குது, வீக் 4ல் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த 30 டேஸ்க்குமே உங்களுக்கு வந்து ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி வேணும், என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 30 டேஸ் சேலஞ்சு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ரியாக்ட்டுக்கு வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறதுனால இன்டர்வியூவில் கேட்குற போது வந்து கொஷின்ஸ்க்கு வந்து நமக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 4 வீக்கு 4 ஸ்டேஜ், நீங்கள் ஒரு ஜாப் ரெடி டெவலப்பராக வந்து மாறிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் வீக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட் வீக்கில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டே 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வீக் 1ல் 1 to 7 டேஸ் இருக்கும்ல, அந்த 7 நாளுக்கான விஷயத்தை வந்து சொல்கிறேன். நான் ஜாவாஸ்கிரிப்ட் எசென்ஷியல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது க்ளோஷர்ஸ், திஸ்ஸு, ES6 கான்செப்ட்ஸு, ப்ராமிசஸ், அசிங்க் அவைட்னா என்ன அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபண்டமெண்டல்ஸே வந்து ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரியாக்ட்டுமே உங்களுக்கு புரியாமல் என்ன நடக்குது என்ன எதுங்கிறது புரியாமல் எப்போவுமே வந்து இதுதான் இருப்பீங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டே 2ல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரியாக்டோட பேசிக்ஸ், JSXனா என்ன, வர்ச்சுவல் டாம் எதுக்கு யூஸ் ஆகுது, வர்ச்சுவல் டாமுக்கும் நார்மல் டாமுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ இது எல்லாத்த பற்றியுமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வர்ச்சுவல் டாமுக்கும் நார்மல் டாமுக்கும் உண்டான வீடியோலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், நான் அதை ஐ பட்டன்லையுமே வந்து கொடுக்குறேன். ஸோ ப்ராப்ஸு, ஸ்டேட்டு, ப்ராப்ஸுக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம், காம்பனன்ட்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மார்க் கொஸ்டின் மாதிரின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நீங்கள் தப்பாக வந்து லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் கிராக் பண்ணுறதுன்றதே ரொம்ப கஷ்டம். உங்களோட ரியாக்ட் பேசிக்ஸுமே ஸ்ட்ராங்கே ஆகாது. ஸோ இது எல்லாத்த பற்றியுமே நம்ம ரியாக்ட் சீரீஸில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஒன்று என்ன, ப்ராப்ஸ்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, ப்ராப்ஸ்க்கும் ஸ்டேட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, JSXனா என்ன, எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஸோ டே 3ல் பார்த்தோம் அப்படின்னா காம்பனன்ட் லைஃப் சைக்கிள், ஸோ ஃபங்க்ஷனலுக்கும் கிளாஸ் காம்பனன்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், கீஸ் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் வர்ச்சுவல் டாமுக்கும் நார்மல் டாமுக்கும் உண்டான வித்தியாசத்தையே பிரிக்கும். ஸோ கீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டே
4 பார்த்தோம் அப்படின்னா ஹூக்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஹூக்ஸில் வந்து யூஸ் ஸ்டேட்டு, யூஸ் எஃபெக்ட்டு, இல்லை காமன் பிட்ஃபால்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதாவது பேசிக்காக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா க்ளோசியர்ஸ் வந்து வந்துடும், இல்லை டிபெண்டன்சிஸ் வந்து நம்ம மிஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த ஹூக்ஸ்லாம் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ அதே 5வது நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஹூக்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்க போகிறோம். அதாவது பேசிக்காக என்ன அப்படின்னா யூஸ் கண்டெக்ஸ், யூஸ் ரெஃப், யூஸ் மெமோ, யூஸ் கால் பேக், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ டே 6ல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கஸ்டம் ஹூக்ஸு, அப்புறம் நம்மளோட ஹூக்ஸோட ரூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ டே 7ன்றது உங்களோட செக் பாயிண்ட்டு. ஸோ இந்த செக் பாயிண்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு குவிஸ் மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்குமே வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். நீங்கள் அதை கமெண்ட்டில் சொன்னாலே போதும், நான் அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக 30 days ரோட் மேப் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக இன்ச் பை இன்ச்சாக ஃபஸ்ட்டுனா என்ன, ரெண்டாவதுனா என்ன, எக்ஸாம்பிளோட நான் ஒவ்வொரு இதையுமே நான் வந்து கவர் பண்ணுறேன். நீங்கள் அது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ வீக் 2க்கு போயிடலாம். ஸோ வீக் 2 வந்து இன்டர்மீடியட். ஸோ அதாவது வந்து எனக்கு ரியாக்ட் தெரியும் அப்படிங்கிறத தாண்டி என்னால் அதை வச்சு பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீக் 2. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ரவுட்டர் V6. ஸோ V6 தான் இருக்கிறதுலே லேட்டஸ்ட்டு, அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நெஸ்டட் ரவுட் எப்படி ஒர்க் ஆகுது, டைனமிக் பராம்ஸ் எப்படி வந்து வைக்கிறாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ், கண்ட்ரோல்டுனா என்ன, அன்கண்ட்ரோல்டுனா என்ன, அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், வேலிடேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும், அதோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ தேர்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் எப்போ கண்டெக்ஸ்ட் ஏபி யூஸ் பண்ணணும், எப்போ ரீடெக்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை ரீடெக்ஸ் டூல் கிட் யூஸ் பண்ணலாமா, இல்லை மொபக்ஸ் போகலாமா, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. எப்போ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் என்ன எதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டே 11 பார்த்தோம் அப்படின்னா ரீடெக்ஸ் டூல் கிட்டு. ஸோ பேசிக்காக ஸ்லைசஸ்னால் என்ன, ஸ்டோர்னா என்ன, எப்படி வந்து அதை செட்டப் பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ டே 12 ரொம்ப ரொம்ப முக்கியம், மிடில் வேர். ஸோ தங்கு இல்லை சாகா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அசிங்க் லாஜிக் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, நீங்கள் வெறும் ரீடெக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டே 13 பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஃபெச்சிங். ஸோ டேட்டா ஃபெச்சிங்னா பேசிக்காக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரியாக்ட் query, SWR, கேச்சிங், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து எப்படி வந்து இருக்குது, எப்படி வந்து கேட்ச் ஆனால் வந்து ரீவேலிடேட் பண்ணுது, அந்த டேட்டா வந்து பழசாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரீவேலிடேட் பண்ணுது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இது பிஹைண்ட் தி சீன்ஸில் பேக்ரவுண்டில் தான் நடக்கும். ஸோ அதனால் இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த வீக்கோட இந்த செக் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மினி ஃபீச்சர் வந்து எண்ட் டு எண்ட் வந்து பில்ட் பண்ணி நமக்கு வந்து தெரிஞ்சு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பேசிக்காக ஒரு ஒன் வேர்ட் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த வீக் 2ல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வீக் 3ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டான டாபிக்ஸ்க்கு வந்து நம்ம போகிறோம். அது என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு ஆப் எழுதினாலுமே அது வந்து ரியாக்ட்லாம் இல்லை, நீங்கள் ஆங்குலரில் எழுதுங்க, வியூவில் எழுதுங்க, இல்லை வெறும் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டில் எழுதுங்க, எதில் எழுதினாலும் சரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ React.memo, யூஸ் கால்பேக்கு, எப்படி அன்னெசரியாக ரீரெண்டரை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த டே 15ல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டே 16ல் பார்த்தோம் அப்படின்னா கோட் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். லேசி லோட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, சஸ்பென்ஸ்னா என்ன, எரர் பவுண்டரிஸ்னா என்ன, இப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டே 17ல் பார்த்தோம் அப்படின்னா HOC அண்ட் ரெண்டர் ப்ராப்ஸ், பேசிக்காக ஹையர் ஆர்டர் காம்பனன்ட்ஸ்னா என்ன, ப்ராப்ஸ் ரெண்டரிங் எப்படி வந்து பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ டே 18ல் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் பேட்டர்ன்ஸ், எப்படி வந்து கண்ட்ரோல்டு காம்பனண்ட் எப்படி உருவாக்குறது, காம்பவுண்ட் காம்பனன்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ டே இதில் பார்த்தோம் 19ல் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிங். ஸோ பேசிக்காக வந்து ஜஸ்ட் ப்ளஸ் ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரி வச்சு எப்படி என்னால் வந்து ஒரு யூனிட் டெஸ்ட்டாவது எழுதுகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டெஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டே 20 பார்த்தோம் அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் ரியாக்ட். ஸோ டைப் ஸ்கிரிப்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து ப்ராப்ஸை வந்து டைப் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும், அதில் வந்து ஈவெண்ட்ஸ் எப்படி நடக்குது, இந்த டைப் ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டே 21க்கு நம்ம செக் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காம்பனண்ட்டை நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பில்ட் பண்ணியிருப்பீங்களா, போன வீக்கில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பில்டு பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல இப்போ போன வீக்குலேருந்து இந்த வீக்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ரீஃபேக்டர் பண்ணி எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்போ எந்த இடத்துல கோட் ஸ்ப்ளிட்டிங் தேவை, நம்ம எப்படி டெஸ்டிங் எழுதியிருக்கோமா, டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த செக் பாயிண்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் தான் வந்து மோஸ்ட் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற இதை விட நான் செப்பரேட் ஆகி தெரியுவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரியாக்ட் தெரியும், நான் அதை வச்சு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வீக் 2ஓடய நிறுத்திடுவாங்க. ஸோ வீக் 3ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ், கோட் ஸ்ப்ளிட்டிங், இது எல்லாமே சீனியரோட தான், நமக்கு எந்த வேலையும் இதில் கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. நமக்கு வந்து நீங்கள் ஜூனியராக இருக்கீங்களோ சீனியராக இருக்கீங்களோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீக் 3ன்றது. சரி, ஓகே. இப்போ வீக் 4ல் அப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ரெடியாக நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்ததுலேயே நீங்கள் வந்து ஒரு ரியாக்ட் டெவலப்பர் ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தாண்டி இன்னும் வந்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது Next.js எசென்ஷியல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Next.js பற்றி என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்காக SSRனா என்ன, SSGனா என்ன, ISRனா என்ன, ரவுட்டிங்னா என்ன, API ரவுட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ இது எல்லாமே அந்த Next.jsோட எசென்ஷியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டே 23ல் பார்த்தோம் அப்படின்னா API இன்டெகிரேட் பண்ணுறது, ஆக்சியோஸோ இல்லை ஃபெச்சோ வச்சு எப்படி வந்து API இன்டெகிரேட் பண்ணுறது, எரர் ஹேண்ட்லிங் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, லோடிங் ஏதாவது ஸ்டேட் லோட் ஆகுது அப்படின்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமே இருக்குது. ஸோ டே 24 பார்த்தோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன்.
ஸோ ஜேடபிள்யூடி டோக்கன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ OAuth இல்லை ப்ரொடெக்டட் ரவுட்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேஷ்போர்டை வந்து ஒரு அட்மின் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கான ப்ரொடெக்டட் ரவுட்ஸ் எப்படி பண்ணணும், ஸோ செஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டே 25ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளீனான ஆர்கிடெக்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் கோட் எல்லாம் பண்ணிட்டீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் போட்டால் எப்படி, ஸோ அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எப்படி வந்து காம்பனன்ட்ஸ்க்கு நேம் பண்ணணும், வேரியபிள்ஸ்க்கு நேம் பண்ணணும், எப்படி வந்து காம்பனண்ட்டை வந்து ரீயூசபிளாக வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டே 26ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ப்ராஜெக்ட் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு மினி காமர்ஸ் சைட்டு இல்லை வந்து ஏதோ ஒரு டாஸ்க் மேனேஜரை ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா காமர்ஸ் சைட் நீங்கள் ஜஸ்ட் இந்த யூடியூப்பில் போட்டிங்கனாலே வரும். அமேசான் க்ளோனு இல்லை ஏதோ ஒரு க்ளோன் நீங்கள் எடுத்து பண்ணிங்கனாலே ஒரு காமர்ஸ் சைட்டை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு வெறும் ரியாக்ட்டுக்கு மட்டும் தான். நீங்கள் இதே ஃபுல் ஸ்டாக்காக இருக்கீங்க அப்படின்னா 2 பக்கமுமே நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ஃபுல் ஸ்டாக் ரோட் மேப் வேணும் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் ரோட் மேப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ டே 27ல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டீபக்கிங் அண்ட் டெவ் டூல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் டெவ் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, காமனாக ரன் டைம் எரர்ஸ் வந்தால் அதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இல்லை வேறு ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னாலுமே அதை நமக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். ஸோ டே 28ல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம் டிசைன். ஸோ எப்படி வந்து இப்போ ஒரு 10 பேருக்கு வந்து இந்த சிஸ்டம் டிசைன் வந்து இப்போ ஒரு அந்த ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகுது அப்படின்னா நாளைக்கு 100 பேர் வந்து அதை எப்படி வந்து நீங்கள் சமாளிப்பீங்க. ஸோ அது வந்து லார்ஜ் ஸ்கேலாக அப்ளிகேஷனாக எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ சிஸ்டம் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டே 29ல் பார்த்தோம் அப்படின்னா பிஹேவியர் ப்ளஸ் ரெஸ்யூம். ஸோ பேசிக்காக வந்து ஸ்டார் மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஹெச்ஆர் ரவுண்டுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், நம்மளோட ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ரவுண்டில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டே 30ல் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக ஒரு மார்க் இன்டர்வியூ வந்து வைக்க போகிறோம். அதில் வந்து என்ன அப்படின்னா டெக்னிக்கல் ப்ளஸ் பிஹேவியர் எப்படி வந்து இருக்குது, உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம டே 30ல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த டே 30ங்கிறது நீங்கள் வந்து அவ்வளோதான் நம்ம முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக ஒரு இந்த 30 நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபுல் இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் ஆகி இருக்கீங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 கேட்டகரிஸை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல 90% வந்து தவிர்த்துருவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன 8 கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கோர் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி ரியாக்ட் இருக்குது, நாளைக்கு ரியாக்டே இல்லைனாலும் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் விட்டுறவே கூடாது, அதுதான் வந்து கோர். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரியாக்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஹூக்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அது நம்ம ரியாக்ட் தான் போகிறோம் அப்படின்னா நம்ம ரியாக்டோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிய போகுது. அதுக்கப்புறம் நமக்கு ஹூக்ஸில் வந்து யூஸ் ஸ்டேட்னா என்ன, யூஸ் எஃபெக்ட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம கஸ்டம் ஹூக்ஸ் எப்படி எழுதணும் அது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ 4வது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். கண்டெக்ஸ்ட் ஏபியோ ரீடெக்ஸோ டூல்கிட்ட ஏதோ ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது எங்கே எப்போ எதை யூஸ் பண்ணுறோங்கிறதுலையுமே வந்து இருக்குது. ஸோ 5வதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ். யூஸ் மெமோ எப்போ யூஸ் பண்ணணும், யூஸ் கால் பேக்கை எப்போ யூஸ் பண்ணணும், ரியாக்ட் டாட் மெமோ எப்போ யூஸ் பண்ணணும், கண்ட்ரோல் காம்பனண்ட்டாக என்ன அன்கண்ட்ரோல் காம்பனண்ட்னா என்ன, ஏன் ரீரெண்டர் ஆகுது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் தான் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 6வதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டிங் அண்ட் டைப் ஸ்கிரிப்ட். டெஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேசிக்காக நீங்கள் ஃபுல் எண்ட் டு எண்ட் டெஸ்ட் எழுதுனாலும் அட்லீஸ்ட் யூனிட் டெஸ்ட் எழுதுகிற அளவுக்காவது உங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி வந்து இருக்கணும். அதே மாதிரி டைப் ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் டைப் ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்காம யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7வதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் டிசைன். சிஸ்டம் டிசைன் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், நீங்கள் என்ன வேணால் எழுதுங்க, இது எல்லாமே லாஸ்ட்டில் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா சிஸ்டம் டிசைனில் தான் வந்து நிற்கும். இன்னைக்கு வந்து இந்த 10 பேர் இருக்குது, நாளைக்கு 100 பேர் டக்குன்னு வந்துடுறாங்க அப்படின்னா நான் அப்போ வந்து எழுதுப்பேன், அப்போ பார்த்துப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. 100 பேர் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரேம் ஆட் பண்ணுவேனா, இல்லை வந்து பண்ணுவேனா, கிளைண்ட் சைடில் ரெண்டர் பண்ணுவேனா, இல்லை சர்வரில் பண்ணுவேனா, சர்வரில் பண்ணால் என்னென்ன இஷ்யூஸ் வரும், இது எல்லாமே சிஸ்டம் டிசைனில் தான் இருக்குது. ஸோ சிஸ்டம் டிசைனை பற்றி உங்களுக்கு தனியாக சீரிஸ் வேணும்னாலுமே நம்ம மேக் பண்ணலாம். ஏன்னா சிஸ்டம் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா தெரியும், ட்விட்டர் எப்படி வந்து இவ்வளோ யூசர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் இவ்வளோ பில்லியன் யூசஸ் இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு நிமிஷம் கூட டவுன் டைம் இருந்தது கிடையாது. ஸோ பெரிய லேக் இருந்தது கிடையாது. இது எல்லாமே ஏன் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த சிஸ்டம் டிசைனில் தான் வந்து இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான தனி சீரிஸே வந்து கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ 8வதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிஹேவியர் இல்லை ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆர் ரவுண்டுக்கு எப்படி பண்ணுறது, நம்மளோட ரெஸ்யூம் எப்படி இருக்குது, இது என்ன எதுங்கிற எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் எவ்ரி கொஸ்டினுமே இந்த 8 கேட்டகரிஸ்குள்ளே தான் வந்து வரும். நீங்கள் இந்த 8 கேட்டகரிஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் 99.99% இன்டர்வியூ வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் அதுக்கான ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு சீட் ஷீட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா
ரியாக்ட் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் வந்து அதை எப்படி ப்ரோவாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ்பிளைன் த கோட்னா வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கான்செப்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸில் இல்லை ஒரு சிங்கிள் லைனில் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கோடு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து வரும். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திங்க் வந்து நீங்கள் வந்து சைலண்ட்டாக நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காகி நின்றுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே ஃபஸ்ட்டு இன்டர்வியூவர் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டக்காகி நின்னாலும் இந்த அளவுக்கு என்னால் வந்து டீகோட் பண்ண முடியுது, இதுக்கு மேலே என்னால் ஸ்டக் பண்ண இந்த இடத்துல இதுக்கு மேலே எனக்கு தெரியல அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பன் அவுட் பண்ணி சொன்னீங்கனாலே ஓகே இவ்வளோ தூரம் உங்களால் பண்ண முடியுது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லிட வேண்டாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்களால் கொண்டு வந்துகிட்டே வரலாம். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டு அப்புறம் அது வந்து ரொம்ப நேரம் சைலண்ட்டாகவே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். ஸோ நிறைய இன்டர்வியூஸ் அதை விரும்பவும் மாட்டாங்க. ஏன்னா பேசினா திருப்பி பேசணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே. ஸோ அதனால் அந்த செகண்ட் பாயிண்ட்டே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார் மெத்தட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். என்ன சிச்சுவேஷனில் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, அதுக்கான ஆக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம என்னோட ரிசல்ட் வந்து என்னவா வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த பிஹேவியரல் கொஸ்டின் வந்து வரும். ஸோ 4வதாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரேட் ஆஃப்ஸ் தான். இப்போ நான் வந்து ரியாக்டை யூஸ் பண்ணேன், இதனால் இவ்வளோ நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறது தான் சீனியர் லெவலோட திங்கிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த தேவையில்லாமல் ஒரு யூஸ் எஃபெக்ட் இருக்குது, அதோட டிபெண்டன்சியே வந்து இந்த இடத்துல டிபெண்டன்சி தேவையில்லை, ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுதான் சீனியர் லெவல் திங்கிங்க. ஸோ நான் இது தேவையே இல்லைன்னு ஏதோ ஒரு இதுக்காக நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எதுக்காக ரிமூவ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க. இது ஏன் பண்ணுறோம் என்ன பண்ணுறோங்கிறது தெரியணும். நான் இதை யூஸ் பண்ணேன், இதனால் இது ஆச்சு. ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட்ட வந்து நான் யூஸ் பண்ண வேணாம், இது ரொம்ப ஹெவியான லைப்ரரியாக இருக்குது, ரீடெக்ஸை யூஸ் பண்ண வேணாம், இது ஹெவியான லைப்ரரியாக இருக்குது, அதுக்கு பதிலாக இதுக்கு வந்து கண்டெக்ஸ்ட் ஏபிஐயே போதும்னு நினச்சேன், நான் அதனால் கண்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணேன். இப்படி சொன்னீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ எப்போவுமே ஒரு 2 ப்ராஜெக்டை வந்து ரெடியாக வந்து வச்சுக்கணும். ஒன்று வந்து எப்படி அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து பில்டு பண்ணி அது வந்து சூப்பராக வந்து இருக்கணும். மற்ற எல்லா டெவலப்பர்ஸும் அதை பண்ணாத ஒரு விஷயமா வந்து இருக்கணும். ஏன்னா நிறையா பூட் கேம்பில் நீங்கள் ஏதோ ஒரு பூட் கேம்ப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 பேரும் அந்த என்ன பூட் கேம்பில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ப்ராஜெக்ட்ஸை தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதே ப்ராஜெக்ட்ஸை தான் அவங்க யூடியூப்லேயும் போடுவாங்க. ஸோ இதனை பார்த்து நீங்கள் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து எப்படி வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் ஆகி தெரிவிங்க. ஸோ தெரிய மாட்டீங்களா. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து திருப்பி கேட்கறதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கணும். உங்களோட டீம் சைஸ் என்ன, எப்படி வந்து ரிவ்யூ ப்ராசஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்து ஸ்டாக் என்ன, ஸோ இன்டர்வியூக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த டெக்னிக்கல் சைடை தாண்டி நம்ம வந்து இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக வந்து போட்டிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன்லையுமே வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 30 டேஸ் வந்து எப்படி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் வேணாம். இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னிலேருந்து அந்த டே 1 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீக் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து வீக் 1ல், ஸோ வீக் 2ல் வந்து ரியல் ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ண போகிறோம், வீக் 3ல் வந்து சீனியர் லெவலில் திங்க் பண்ண போகிறோம், ஸோ வீக் 4க்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சிமுலேஷன் மாதிரி பண்ணி ரெடியாக வந்து இருக்க போகிறோம். 30th டே வந்து ஃபுல் மார்க் இன்டர்வியூ எழுத போகிறோம், நம்ம சூப்பராக வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், க்ளோசஸ்னால் என்ன, இதுனா என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த 30 டே ரோட் மேப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கான சீரியஸாக ஒரு இதுவுமே வந்து பில்ட் பண்ணுறேன். ஸோ டே 1 வந்து எப்படி இருக்கும், ஸோ டே 2 எப்படி இருக்கும், இதுலேருந்து என்ன இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து இந்த அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் வந்து மேக் பண்ணுவேன். நீங்கள் அது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக, ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃப்ரீ தான். ஸோ இந்த வீடியோ போய் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைப்ன்றதை கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.